வணக்கம். நான் வெளிச்சம் அறக்கட்டளையோட ஃபவுண்டர் மந்த்ரா பேசுகிறேன். ஏன்னா இப்போது திருநங்கை ஜமாத்துக்கும் அதில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை பற்றி கொஞ்ச நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளாம் கொத்தடிமையாக வாழ்ந்தது, சம்பாதிச்சு கொடுத்தது, நம்ம அழிஞ்சதெல்லாம் போதும். இதுக்கு மேலே இதை நம்ம தொடர வேண்டாம். நம்மளோட இனி வரும் காலத்தில் நம்மளோட இளம் திருநங்கைகள் அவங்களாவது நல்லா ஃப்ரீடமாக வாழணுன்றதுக்காக தான் இந்த முயற்சிகள் பண்ணி நான் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கேன். அதுக்கும் நம்ம திருநங்கை மக்கள் நேர்முகமாக இல்லைனாலும் மறைமுகமாக எனக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே அனைவருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி பொதுமக்களும் அனைவருமே எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சில தொண்டு நிறுவனங்களும் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் இரு கை கூப்பி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீடியா பர்சன்ட்டுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னென்னா திருநங்கைகளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி நான் ஏதோ பேசினேன் கொண்டேன் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு. நான் அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலாமா. என்னோட முயற்சிகள் அத்தனையுமே திருநங்கைகளோட வாழ்வாதாரம் கௌரவமான முறையில் உயர்ந்து வரணுன்றது தான் எங்களுடைய வெளிச்சம் அறக்கட்டளையோட முயற்சி. இதில் யாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கிற மாதிரி இருக்காது. நான் பாலியல் தொழிலுக்கோ இல்லை கடை வசூலுக்கோ போகக்கூடாதுன்னு நான் எந்த ஒரு வீடியோலையும் சொல்லலை. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கடை வசூல் போனீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் நேர்மையான வசூல் பண்ணுங்க. அதே போல் பாலியல் தொழிலுக்கு போனாலும் திருடாமல் கொள்ளாமல் நேர்மையாக இருக்கணுன்றதை தான் நான் சொல்லியிருக்கேனே கண்டி. அது போகிறது முற்றிலும் தவறு அப்படி கேட்கக்கூடாதுன்னா நான் எதுலேயுமே சொல்லலை. அதாவது நம்மளை நேர் வழியில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதுக்கு வெளிச்சம் அறக்கட்டளை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். வெளிச்சம் அறக்கட்டளை எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் உங்கள் மேலே தவறுகள் இல்லைன்ற பட்சத்தில் எங்கள் டீம் எல்லாமே உங்களுக்கு உதவிகள் செய்யும். கடை வசூலில் மிரட்டி யாருக்கிட்டையும் பணம் வாங்காமல் பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு கொடுக்காம பொதுமக்கள் மன கஷ்டம் அடையாத அளவுக்கு நம்ம மக்களும் கொஞ்சம் நடந்துக்கணுன்றது தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டி. மற்றபடி உங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரிலாம் நான் எதுலேயுமே பேசலை. சில அவதூறுகளை பரப்பிட்டு வராங்க. அதை யாரும் நம்பாதீங்க. அவங்கவுங்க பழப்பா அவங்கவுங்க பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதில் சண்டை சச்சரவு இல்லாமல் திருடாமல் யாரையும் மிரட்டி பணம் வாங்காமல் வாழ்ந்தால் நம்ம மக்கள் அனைவருக்குமே ஒரு கௌரவம் கிடைக்கும். நம்ம அனைவருமே நல்ல கௌரவமான வாழ்க்கையை வாழலான்றதை நான் இது மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு சொந்தங்கள் திருநங்கை மக்கள் அனைவருக்குமே நான் இதை சொல்கிறேம்மா. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நம்ம இதில் ஜெயிக்கணும், ஒரு வெற்றியை பார்க்கணும். சரிங்களா? நம்ம வாழ்வாதாரம் முன்னேறத்துக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதை அத்தனையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படும். நீங்கள் எல்லாருமே எனக்கு உதவுவீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு நான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும், எந்த ஒரு தவறுதல் இல்லாமல் நேர்மையாக வந்தீங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக வெளிச்சம் அறக்கட்டளை உதவும். நன்றி.